गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசத்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 20ஆம் தேதி, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 6ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:19 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி அதிகாலை 4:59 மணி வரைக்கும் பிரதமை திதி, அதற்கு பின்பாக துவிதியை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 5:11 மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக ரேவதி நட்சத்திரம் இன்றைய தினத்தில் இருக்கு. காலையில் 6:18 மணி வரைக்கும் சித்த யோகமும் பின்பு அமிர்த யோகமும் கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை 5:11 மணி வரைக்கும் மக நட்சத்திரம், அதற்கு பின்பாக பூரம் நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது விரயஸ்தானத்துல இன்றைய தினத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் விரும்பிய விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய தினம். நாம் என்ன ஆசைப்பட்டோமோ அதன் ரீதியில செலவுகள் இருக்கும். அது பொருட்கள் வாங்குறதா இருக்கலாம், இல்லைன்னா பயணங்கள் போகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைக்காக நம்மளுடைய விருப்பப்படி செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல தினம் இன்றைய தினம். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கும் போது அதெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. மனதளவுல ரொம்ப உல்லாசமாகவும் இருப்பீங்க. அதே நேரத்துல அதற்காக சிறு சிறு செலவுகளையும் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க நரசிம்மர் பெருமானை வணங்க வேண்டியது அவசியம். நரசிம்மர் பெருமானை வணங்கும் போது எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தடைகள் இடையூறுகள் இருந்தால் அதெல்லாமே சரியாகக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. அதனால நரசிம்மர் பெருமானை நாம தாராளமாக இன்றைய தினத்துல வணங்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வியாபாரத்துறையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முறையில விற்பனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியில சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு வரலாம். தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில நீங்க செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல சங்கம் சார்ந்த விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய தினத்தில் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் பெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்துல லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல லாப நிலைகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த ஆதரவுகள் சரியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. மனதளவில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறும். அந்த விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரியான முயற்சிகள் அதிகமாக இருக்கும்.
எதன் வழியில இன்றைய தினத்தில் விருப்பங்கள் இருக்கும்னு பார்த்தா, விரும்பிய தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். நாம என்ன தொழிலை தொடங்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கும். ஏற்கனவே தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வழியிலிருந்து லாப நிலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கு. மனதளவுல உல்லாசமான சிந்தனைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி தேவிக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. நன்மைகள் பல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த துளசி மாலை சாற்றி வழிபடும் பொழுது பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் லாப நிலைகளையும் அடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட தொழில்முறை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய பயணங்கள், தொழில்முறை ரீதியிலான விரும்பிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஒரு சிலருக்கு தன்னுடைய மாமியார் வழியில இருந்தோ தொழில் வழி நபர்கள் வழியில இருந்தோ ஆதரவுகள் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய தினத்துல லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுடைய தொழில்முறை சம்பந்தமான விஷயங்களுக்கு யார் வழியில இருந்தாவது ஆதரவுகள் கிடைக்குமா அப்படின்னா உங்களுடைய தந்தை வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தன்னுடைய அந்நிய நபர்கள் வழியிலிருந்தெல்லாம் தன்னுடைய தொழிலுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். தொழில் புரியக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா பெருமாள் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பெருமாளை வணங்கும் போது மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. முடிந்தவங்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம், இயலாதவர்கள் வீட்டிலேயே வழிபாடுகள் எடுத்து செய்யலாம். இன்றைய தினத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வியாபாரம் சார்ந்த தொழில் முறைகள், தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமான தொழில், கணக்கு, எழுத்து இந்த மாதிரியான தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டாக இந்த நிபுணத்துவமான தொழில்கள் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதில் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி தொழில் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக இந்த மாதிரியான தொழில் முறைகளை உருவாக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் இன்றைய தினத்துல இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் சார்ந்த இடங்கள்ல ரொம்பவும் நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களாக நீங்க இருப்பீங்க. ரொம்ப எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் நுணுக்கமாக ஆழ்ந்து ஆராய்ந்து அதன்படி செயல்படக்கூடிய நபராக நீங்க இன்றைய தினத்துல இருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய தொழில்முறை சம்பந்தமான விஷயங்களுக்கு தந்தை வழி ஆதரவுகள் கிடைக்கும். உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள் இவங்களுக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு தங்களுடைய பதவிகளில் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம்
நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஆனால் அதில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் நாம் செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய தந்தைக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில அந்நிய நபர்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கும். இந்த உறவுகளுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தந்தைக்கு இல்லைன்னா அந்நிய நபர்களுக்கு செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது நாராயணன் வழிபாடு மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கும். துளசி மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க, மிகுந்த நன்மைகள் இருக்கும். இந்த தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாமே இன்றைய தினத்துல விலகும். இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இருக்கும். வெளிநாடு வேலை இல்லைன்னா தொழில் முயற்சிகள் இருக்கும். இந்த முயற்சிகள் நல்ல முயற்சிகள், ஆனால் இதில் இடையூறுகளை தர்ற மாதிரியான சூழல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படும் போது இதில் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இறை சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக நாட்டங்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய வேலைகளில் கவன நிலைகளை செலுத்த வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல நீதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல துறைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கவன நிலைகள் அவசியம். உயர்கல்வி சம்பந்தமான படிப்பு சார்ந்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு வரலாம். இல்லை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கனாலும் படிப்புல கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான்னு பார்க்கும்போது அவரும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். நாம பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கு. அதுல ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல இந்த தடைகள், இடையூறுகள் இதையெல்லாம் சமாளிக்கணும், இதுல இருந்து நாம விடுபடணும் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க சிவபெருமான வணங்க வேண்டியது அவசியம். அப்படி வணங்கும் போது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. முடிஞ்சவங்க பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய வில்வ இலையினால சிவபெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடுகள் செய்யலாம். அருகம்புல் முடிஞ்சா சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். இந்த வழிபாடு முறைகளை நீங்க செய்யும் போது இந்த தடைகள், இடையூறுகள் இதெல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க, வரன் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல நன்றாக விசாரித்து இந்த மாதிரி செயல்பாடுகளை கவனமா இருக்க வேண்டியது முக்கியமாக இன்றைய தினத்துல இருக்கு. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறீங்க, இல்லை தனியாக பிஸ்னஸ் எல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய கண்ணும் கருத்தும் அவசியமானதாக இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நம்மளுடைய நண்பர்கள்கிட்டயே அதை ஒதுக்கி இருந்தாலும் நாமளும் போய் அதை பார்த்து கொள்ள வேண்டியது இன்றைய தினத்துல முக்கியமானதாக உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும்போது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்ல இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக தம்பதியர்களுக்கு இடையே கவன நிலைகள் அவசியம். நண்பர்கள், பார்ட்னர் இவங்க வழியில ஏமாற்ற நிலைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு.
கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுனால களத்திரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் வெளியில செலவுகள் இருக்கும். பெரும்பாலும் சுப செலவுகள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில செலவுகளை செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல வரலாம். இந்த மாதிரியான சுபகாரியங்கள் வழியிலான செலவினங்கள் உங்களுக்கு இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினத்துல கணவன் மனைவிக்கு இடையே, அதாவது தம்பதியர்களுக்கு இடையே ஒற்றுமை குறைவுகள் ஏற்படலாம். அதனால புரிதல்கள் அவசியமானதாக இருக்கு. தம்பதியர்களுக்கு இடையே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க தம்பதியராக இருக்கக்கூடிய இறைவனை வணங்க வேண்டியது அவசியம். குறிப்பாக பள்ளி கொண்ட பெருமாள் இருந்தால் அவங்கள நீங்க தாராளமாக வழிபாடுகள் இன்றைய தினத்துல செய்யலாம். பெருமாளும் பத்மாவதி தாயாரும் இருக்கக்கூடிய புகைப்படம் இருந்தால் அதை நீங்க வழிபாடுகள் செய்யலாம். இந்த மாதிரி வழிபாடை இன்றைய தினத்துல செய்யும் போது தம்பதியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை குறைவுகள் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில செலவுகள் இன்றைய தினத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் வழியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். அதற்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உறவுகள் வழியில, அதாவது மனைவி, நண்பர்கள், பார்ட்னர், இந்த மாதிரி உறவுகள் வழியில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல செலவுகள் இருக்கலாம். இந்த விஷயத்துல மட்டும் கவன நிலைகள் அவசியம். கருத்து மோதல் பிரச்சனைகள் வந்தா முடிஞ்சளவு அதை நாம தவிர்க்க வேண்டியது முக்கியமாக இருக்கு. வங்கி சம்பந்தமான கடன்களை பெறக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான்னு பார்க்கறதுனால ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம். கருத்து மோதல் விஷயங்களோ வாக்குவாதங்களோ இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தொடர்பான முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். புதுசா வேலை தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலைகள் அமையும். ஒரு சிலருக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு அருகிலேயே வேலைகள் எல்லாம் அமையக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது வேலை சம்பந்தமான தேடுதல்கள் முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவிக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடுகள் செய்வது மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். லக்ஷ்மி தேவிக்கு துளசி அர்ச்சனை செய்யலாம், இல்லைன்னா மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். அப்படி செய்துட்டு நம்ம வேலைக்கான முயற்சிகளை எடுக்கும் போது நாம நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள், குறிப்பா சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை இன்றைய தினத்துல தவிர்க்கலாம். தன்னுடைய சொந்த ஊர்ல சொத்து இருக்குது அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளை எடுக்கும் போது அதுல ஏதாவது கருத்து மோதல் விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பிள்ளைகள் வழியில செலவுகள் வரலாம். தன்னுடைய பிள்ளைகள் வழியிலையோ, தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள் வழியிலையோ, நண்பர்கள் வழியிலையோ, இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு செலவுகள் இருக்கலாம். இல்லைன்னா இவங்க வழியில ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கடன் வாங்க வேண்டிய தேவைகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல ஒரு சிலருக்கு இருக்கும். செலவுகள் அதிகமா இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. அதே மாதிரி
வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், அதாவது சட்ட ரீதியிலான வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருடைய வீடுகள்ல மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது சொந்த ஊர்ல வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள், மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் இருக்கும். தான் ஒரு ஊர்ல இருக்கிறோம் அப்படின்னாலும் சொந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய மனதினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவும் தெளிவான, ரொம்ப நுணுக்கமா சிந்திக்கக்கூடிய திறம் வாய்ந்த ஒரு மனதாக இன்றைய தினத்துல இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமா இருக்கும். நுட்பமான எண்ணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடை செய்யும் போது நாம மேலும் மேலும் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வ நிலைகள் ஒரு சிலருக்கு அதிகமானதாக இருக்கும். அந்த துறைகள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கலைகள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய பிள்ளைகள், உறவு முறைகள், நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இருக்கின்றது. உறவு முறைகள், அண்டை இயலார்கள் இவங்களோடு ஒரு இணக்கமான ஒரு சூழலை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினம் சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் அதிகமா இருக்கும். ஒரு வீடு வாங்கலாம், மனைகள் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பொருட்களுடைய சேர்க்கைகள், சொத்துகளுடைய சேர்க்கைகள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இந்த சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள்ல டாக்குமெண்ட் சார்ந்த முயற்சிகளும் இன்றைய தினத்துல இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். தான் இருக்கக்கூடிய வீட்டிலேயே இன்னும் அதிக கலைத்துவம் வாய்ந்த விஷயங்களை சேர்க்கக்கூடிய முயற்சிகள் வரலாம். இல்லைன்னா நாம வேற ஒரு வீட்டுக்கு போனா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்களும் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம் இந்த மாதிரி சொத்துகள் சார்ந்த முயற்சிகள்ல வெற்றி அடையணும்னு விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யலாம். அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். அப்படி செய்யும் போது நம்மளுடைய சொத்து சார்ந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கும். நல்லா நுணுக்கமாக ஆழ்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த புதிதான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வாகன மாற்றங்கள், வீடு மாற்றம் இந்த மாதிரியான மாற்ற ரீதியிலான விஷயங்கள்ல
ஈடுபாடுகளும் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய தினத்தில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் சம்பாதிக்கக்கூடிய ஆர்வங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம். பொதுவாகவே ஆர்வங்கள் அதிகமா இருக்கும். எந்த விஷயத்துல ஆர்வங்கள் இருக்கும் அப்படின்னா, சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துல ஆர்வங்கள் அதிகமா இருக்கும். கலைகளை கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகமா இருக்கும். குறிப்பாக சங்கீதம் சம்பந்தப்பட்ட இசைத்துறையில இருக்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதுசா நாம அதை கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்துல நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறணும்னு விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா, ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது போல மாமனார் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் வரலாம். ஒரு சிலருக்குன்னு பார்க்கும்போது பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய தினத்துல கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவானும் தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள், பொருள் வரவுகள் உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது. உங்களுடைய முக அழகு மேம்படக்கூடிய ஒரு நல்ல தினம். பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, நீ அடுத்தவங்க பார்க்கும்போது நம்மளுடைய முக அழகு எப்படி இருக்கும்னா ரொம்ப கலையம்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தெளிவான நபர் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். பேச்சுவார்த்தைகளும் ரொம்பவும் நுணுக்கமான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ரொம்பவும் கலகலப்பாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. பண வரவுகள், பொருள் வரவுகள் உள்ளிட்ட வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்க தம்பதியினராக இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பெருமாளும் தாயாரும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்க வணங்கலாம். துளசி மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யலாம் இன்றைய தினத்துல. அப்படி வணங்கும் போது உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய திறன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பேச்சு சார்ந்த பிரச்சனைகள்லையும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. கலைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகமா இருக்கும். ஆடல், பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலைகளை கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிகமானதாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது.
உங்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவும் நுணுக்கமாக நுட்பமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ரொம்ப நல்லா தெளிவா சிந்திச்சு அதன்படி செயல்படக்கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்துல இருப்பீங்க. உங்களுக்காக சின்ன சின்ன செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கும். விரய செலவுகள் உங்களை சேரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கும். இந்த வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யலாம். அப்படி செய்யும்போது இந்த வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்க்கும்போது ரகசியமான மறைமுகமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல நிம்மதியான உறக்கங்கள் எல்லாம் அமையும். இன்றைய தினத்துல தூங்கும்போது ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். சீக்கிரமா கடனை அடைச்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் செயல்பாடுகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.